அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். சாரி, கொஞ்சம் வெளியூருக்கு போனதுனால தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ நான் அம்மா உடம்பு சரியில்லைன்னு பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருக்கேன். அப்போ சரி, அம்மா ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக வேண்டி அவங்களுக்காக ஒரு 1/4 கிலோ எலும்பு, 1/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம ஒரே மசாலாவில் தான் ரெண்டுமே செய்ய போகிறோம். அதாவது இது தண்ணி குழம்பா வரும், இது கொஞ்சம் கெட்டி குழம்பா வரும். இப்போ ஒரே மசாலா நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதிலே நம்ம 2 குழம்பு தாளித்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10-20 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 கிலோ எலும்பு, 1/4 கிலோ மட்டன். இது நம்ம இப்போ இதுக்கு மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரே மசாலாவிலே நம்ம ரெண்டுமே செஞ்சிடலாம். கொஞ்சம் வரமல்லி, கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள். ஏன்னா இது கொஞ்சம் அரைக்க லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 போல் வரமிளகா எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த ஆயிலில் நம்ம இந்த மிளகாயை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது நான் 15 மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா 2க்கும் வேணும் இல்லையா, அதனால் 15 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள், வறுத்து அரைச்சி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2க்கும் வேணுங்கிறனால 15 மிளகாய் எடுத்திருக்கேன். இன்னும் கூட காரம் தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் 2 மிளகாய் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் லேசாக கம்மியாக தான் வச்சுருக்கேன். 1/4 கிலோவுக்கு 8 மிளகாய் அந்த அளவில் வைக்கலாம். லேசாக வறுத்துட்டு இப்போ இதுக்கு நான் 2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகாய் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட மிளகாய் நல்லா வறுத்தச்சு இது எடுத்துக்கலாம். தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்மளோட மல்லியை சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் தான் மல்லி எடுத்துருக்கேன். மிச்சத்துக்கு நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதையும் லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மல்லியும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் 1.5 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதுபோல் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம நல்லா சேர்த்து வறுத்து எல்லாம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட வறுத்த மிளகாய், கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், இந்த மல்லி எல்லாம் நம்ம நல்லா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இப்போ தாளிக்கிறதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம சேர்த்து இந்த மசாலா அரைச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம இடிகளில் கூட நச்சுக்கலாம், இல்லை அம்மியில் கூட நச்சுக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு ஒரு ஒன்றும் பாதியமாக சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கறியை தாளிச்சு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழிக்கரண்டி, சின்ன இது அம்மா வச்சுருக்க குழிக்கரண்டி, இந்த குழிக்கரண்டிக்கு ஒரு 5 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 உளுந்தம்பருப்பு, 10 வெந்தயம், 10 போல் சோம்பு, 10 ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நாங்கள் ரொம்ப ஸ்பைசி ஐட்டம் சேர்க்க மாட்டோம்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் பட்டை, சோம்பு, இந்த கடல் பாசி இதெல்லாம் நம்ம சேர்க்குறதில்ல. மற்றவங்க சேர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அம்மா வீட்டில் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கறியோட வாசம் போயிடும் மற்றதெல்லாம் சேர்த்தா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இப்போ நம்ம இதை தாளிச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கறியை வதக்கிக்கலாம். கறி நல்லா தண்ணி சத்து போக நல்லா வதங்கி வரணும். நம்ம இது வதங்குறதுக்கு நம்ம மசாலா வரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட தாளிக்கிறதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், இந்த நறுக்கி வச்ச 5-6 வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். அது கூட தக்காளி பாதி தக்காளி, ஒரு 2 தக்காளி நறுக்கிட்டேன், அதில் பாதி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் அம்மாவோட மஞ்சத்தூள் பாட்டில் பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க சின்னதாக. இதுக்கு இந்த டங் கிளீனரோட பாதி பின்பக்கத்தை கட் பண்ணி அதுதான் கரண்டியாக போட்டு வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம இந்த கறியை தண்ணி இல்லாமல் இதை சேர்த்துக்குவோம். கறியை உங்களுக்கு வதங்க தண்ணி விட்டுகிட்டே வரும். அந்த தண்ணியிலே நல்லா கொஞ்சம் முக்கால்வாசி வெந்துடும். இப்போ நம்மளோட கறியை சேர்த்துக்குவோம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க கறி பாருங்கள். இந்த மாதிரி ஈரல் இந்த மாதிரி புதுசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈரல் நல்லதுன்னு அர்த்தம். இது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் மாங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பக்கத்தில் கோயம்புத்தூர், சென்னை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கிட்னின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் மாங்காய் ஈரல் அப்படி தான் இங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஈரல் 2 துண்டு தான் போட்டிருக்காரு. இதை நல்லா நம்ம தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். நல்லா சுருண்டு கொஞ்சம் வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கறிக்கு தண்ணி ஊற்றாமலே அந்த தண்ணி இவ்வளோ தண்ணி கறியிலேருந்து வெளியில் வந்திருக்கு. இதிலே உங்களுக்கு அந்த தண்ணி பூரா இஞ்சி கொஞ்சம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம மசாலா சேர்க்கணும். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட மசாலாவும் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் 10க்கு நம்ம மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ நான் அதில் இந்த 1 ஸ்கூப்பு மல்லித்தூள் சேர்க்குறேன். அம்மா இப்படி தான் கரண்டி வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம மல்லி வேறு அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ நம்மளோட மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 5-6 வெங்காயம் வந்து எலும்பு குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு, ஒரு தக்காளி எடுத்து அந்த நறுக்குனதில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, எலும்பு குழம்புக்கு வச்சுருக்கோம். இப்போ அந்த மிச்ச சின்ன வெங்காயம், அந்த பூண்டு, இந்த இஞ்சியை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா முழுசாக இருந்தால் அரைப்படாது. அதனால் இது வந்து ஒன்றும் பாதியமாக அப்படி வந்து நம்ம சும்மா ஒரு கரகரப்பாக நம்ம தட்டினா எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம எடுத்துடணும். இப்போ நம்மளோட கறி வந்து பாருங்கள், தண்ணி பூரா வற்றி அந்த எண்ணெய் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மிளகாச்சாறு இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம 2க்கும் அரைச்சிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கணும். ஒரே மசாலா தான், ஆனால் 2 வைக்க போகிறோம். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு இதில் சேர்த்துட்டு, இப்போ அந்த வெங்காயம் அரைச்சதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ நம்மளோட வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நச்சு எடுத்துக்கணும். வெங்காயமும் பூண்டு இஞ்சி இப்போ இதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையானது அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு இதில் வந்து ஒரு சுண்டக்காய் அளவு புளி ஊற்றணும். ஏன்னு கேட்டால் இது 2க்கானது, அதாவது எலும்பு குழம்புக்கும் இந்த கறிக்கும் சேர்த்து தான் நான் அந்த புளி போட்டிருக்கேன். இதுக்காகனா ஆடு வந்து ஏதாவது சாப்பிட்ருந்துச்சுன்னா நமக்கு அதோட விஷத்தை முறிக்கிறதுக்காக இந்த புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் கூட போதும் புளிச்சாறு. அது கரைச்சி அப்படி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த புளி கரைசலையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை, சாம்பாருக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றுறதில்ல. கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில், கறியோட தண்ணியை பொறுத்து 5 விசில் அந்த மாதிரி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். பார்க்கும்போதே கலர் எவ்வளோ எம்மையாக இருக்கு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் கறியை மூடி வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எலும்பு குழம்பையும் தாளிச்சிக்கலாம். இதே மெத்தடு தான். இப்போ அதே போல் தான் நம்ம எலும்பு வந்து இந்த சட்டியில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மாற்றி விடலாம். இப்போ இதில் தாளிச்சிக்கலாம். அதே போல் 10 சீரகம், 10 சோம்பு, ஒரு 10 உளுந்தம்பருப்பு, 10 வெந்தயம் இந்த மாதிரி தாளிக்கிற அளவில் எலும்பு குழம்புக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எலும்பெல்லாம் சேர்த்துக்குவோம். இதுதான் நல்லி எலும்புன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்து வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நம்மளோட எலும்பு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கம் கறியும் வெந்து போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மிளகாய் மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க வெள்ளைப்பூடு, வெங்காயம், இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இந்த புளி தண்ணியை அதில் நம்ம சேர்த்து ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்மளோட எலும்பு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்னென்னா கொஞ்சம் உப்பு பற்றதுனால வந்து உங்களுக்கு இந்த நுரை வந்திருக்கு. நம்ம வந்து ஒரேடியாக உப்பு போட்டோம்னா ரொம்ப கடுத்து போயிடும். அதனால் கொஞ்சம் இறக்குனதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் தக்காளிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் வதங்கும்போது, அப்புறம் குழம்புக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் மட்டன் எடுத்து நம்ம சேர்த்துக்கணும் குழம்பு. நம்மளோட மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. 5 விசில் வந்துருச்சு. இதையும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரே மசாலாவில் செஞ்ச மட்டன் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு கறி. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா மசாலாவோட சேர்ந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற அளவுக்கு விட்டுக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்மளோட குழம்பு வந்து நம்ம குக்கரில் மாற்றி தான் கொதிக்க விடணும். ஏன்னா வந்து இந்த பாத்திரத்தில் வேகிறதுக்கு இடம் பத்தாது. இப்போ நம்மளோட எலும்பு குழம்பு திறந்து பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். எலும்பு தனி குழம்பு எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். எலும்பு தண்ணி குழம்பு. அப்புறம் நம்மளோட மட்டன் கிரேவி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச 1/4 கிலோ மட்டன் கிரேவி. ஒரே மசாலாவில் செஞ்ச குழம்பும் கிரேவியும் சூப்பராக கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மசாலா அரைச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரே மசாலாவில் 2 டிஷ்ஷும் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.